உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்மை குறைவு எதனால வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆண்மை குறைவு, நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், மனப்பிரச்சனைகள், இரத்த குழாய்களில் வர்ற குறைபாடு, அதே மாதிரி பல்வேறு மருந்து மாத்திரைங்க, தூக்க மாத்திரைகள், இருமலுக்கு சாப்பிட்ற மாத்திரைகள், நிறைய மாத்திரைகள் ஆண்மைக்கு கொண்டு வரும். வயிறு அல்சருக்கு சாப்பிட்ற மாத்திரை, பிபிக்கு சாப்பிட்ற மாத்திரை, ஏராளமான மருந்து மாத்திரைகள், நோய்கள், பிபி, சர்க்கரை கடுமையாக ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். சர்க்கரை நோயாளிகள் 60% பேர் ஆண்மை குறைவோடு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் என்னென்னா, சர்க்கரைக்கு மருந்து சாப்பிடக்கூடாது, முதல்ல ஒரு மாத்திரை ஆகும், அப்புறம் 2 மாத்திரை ஆகும், அப்புறம் 3 மாத்திரை ஆகும், அதனால மாத்திரையே சாப்பிடாம இரு அப்படின்ற ஒரு கான்செப்டை போலி மருத்துவர்கள் கிளப்பி விட்டுருக்காங்க. இது ஆபத்தான போக்கு, உடம்ப நாசம் பண்ணிடும். சடன் கார்டியாக் டெத்து வர்றது, சாகிறவங்கெல்லாம் இவங்க தான் நிறைய பேர். மாத்திரை சாப்பிடாம இருக்கலாமா? இருக்க முடியும். டயபெட்டிஸ் ரெமிஷன்னு பேர். சர்க்கரையை குணப்படுத்த முடியாது, குறைக்கலாம். எப்படி? இப்போ நம்ம சர்க்கரைக்கு மாத்திரையே சாப்பிடல, சர்க்கரை ஏறிக்கிட்டே இருக்கும், நம்ம நார்மலாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா. சாப்பிடவே இல்லை நான் 2 நாளாக, சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடுவோமா? ஊசி போட்டுக்குவோமா? போட மாட்டோம். அப்போது சாப்பிடலைன்னா தேவையில்லை. அதே மாதிரி சர்க்கரை உள்ள உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்துட்டு சர்க்கரை இல்லாத உணவுகளை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாத்திரைகள் தேவையில்லை. ஆனால் இது சொல்கிறதுக்கு தான் ஈஸி, செய்கிறது நமக்கு கடினம். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல பெரும்பாலும் 80% சர்க்கரை உள்ள உணவு. கோதுமையாக இருக்கட்டும், ராகியாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், பால், எல்லாத்துலேயும் சர்க்கரை இருக்குது. நேரடியாக நம்ம ஐஸ்கிரீம்லேருந்து, கேக்லேருந்து, எல்லாத்தையும், பிஸ்கெட்லேருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்றதுல 80-90% சர்க்கரை தான். அது இல்லாமல் சாப்பிட்ணுன்னா இந்த இலை, தலை, கீரை, காய்கறிகள், பச்சையாக இருக்கிற ஐட்டம். அடுத்து நான் வெஜிடேரியன், இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீட்டோ டயட்னு சொல்லுவாங்க, பேலியோ டயட், அந்த மாதிரி டயட் எடுக்கும்போது சர்க்கரை அதுக்குள்ளே ரொம்ப வராது. ஆனால் இதை நீங்கள் தொடர்றதுல சிக்கல் இருக்குது. மாம்பழம் சீசன் மாம்பழம் உங்களை அறியாமல் சாப்பிட்ருவீங்க, சாப்பிட்டுட்டு சர்க்கரை சல்லுன்னு ஏறிடும். அதனால் ஒரு செக் பண்ணிக்கணும் ரெகுலராக. சர்க்கரை உள்ள உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக மாத்திரை சாப்பிடணும். சர்க்கரையே இல்லாமல் சாப்பிட்றீங்க, இல்லை சர்க்கரை இல்லாத உணவுகளாக சாப்பிட்றீங்கன்னா மாத்திரையை சர்க்கரையை செக் பண்ணி தேவைன்னா போட்டுக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு லைனில் நிற்கணும். நான் எல்லா உணவையும் சாப்பிடுவேன், ஆனால் சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட மாட்டேன்னா நமக்கு ஆபத்து. இது இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வர்றாங்க. இப்போது அவங்க ஆண்மை குறைவு, ஹார்ட் அட்டாக்கோடு சேர்ந்து வர்றாங்க. நிறைய நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி பல நோய்கள் சர்க்கரை வியாதி உண்டு பண்ணும். கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டு, இப்படி பலவேறு நோய்கள். அடுத்து நம்ம வாழ்க்கை பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதே மாதிரி மன அழுத்தம் இல்லாத மனுஷனை பார்க்க முடியாது. நம்ம தெருக்கோடியில் உட்காந்துருக்க பிச்சைக்காரனும் மன அழுத்தத்தோடு இருக்கான். இந்தியாவில் மிகப்பெரிய பணக்கார அம்பானியும் மன அழுத்தத்தோடு தான் இருக்கார். அடுத்து இப்படி இன்னொரு 100 கோடி சம்பாதிக்கிறேன்னு அவரும் வருத்தத்தில் இருக்கார். அனில் அம்பானி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருத்தத்தோடு இருக்கார். அப்போது கோடீஸ்வரர்களும் வருத்தத்தோடு இருக்காங்க, பிரதமர் மோடியும் வருத்தத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஊர் பிச்சைக்காரனும் வருத்தோட, அடுத்த வேலை அவனுக்கு கவலை, அடுத்த வேலை சாப்பாடு, இவங்களுக்கு வேறு பெரிய கவலைகள். ஸோ கவலை இல்லாத மனிதன் அப்படின்ற ஆட்களை நம்ம பார்க்குறதுல கஷ்டம். அப்போ எல்லாரும் நம்ம கவலைகளை வாங்கிக்கிறோம். கவலை இல்லாமல் இருக்கிறது பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் நம்ம கொஞ்சம் பழக்கப்படுத்துறது செக்ஸுக்கு நல்லது. நிறைய பேர், நான் இன்னைக்கு இருக்க நிலைமை ஒரு நாள் நான் கண்ட கனவு, இன்னைக்கு நான் அந்த வசதியோடு இருக்கேன் அப்படின்றத நம்ம நினச்சி பாருங்கன்றாங்க. அதே மாதிரி நாம் இருக்க இன்றைக்கு நிலைமை பல பேருடைய வாழ்நாள் கனவாக இருக்கும். நமக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு வேலை இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது. ஆனால் வேலை இல்லாத நிலைமை பாருங்கள். சாப்பாடு நல்லா இல்லை, நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் சாப்பாடு இல்லாதவன் எப்படி பார்ப்பான் பாருங்கள் அதை. அப்போது இந்த மாதிரி இதை பாருங்க அப்படின்றாங்க. வாழ்க்கையை எப்படி பாருங்க, இருக்கிறத என்ஜாய் பண்ணுங்க. கவலை இல்லாத மனம் முக்கியம். மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம். முன்னால் 1970களில் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் அவங்க 2 பேரும்
மன அழுத்தம் தான் 80% ஆண்மை குறைவுக்கு காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் பல்வேறு ஆய்வுகள் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சு இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு அவங்க தான் மூலக்கர்த்தா. அதாவது காவியத்தில் நாடகத்தில் இருந்த காதலை, ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் காதல் தெரியும் உங்களுக்கு, அந்த காதலை ஆய்வுக்கூடத்துக்கு கொண்டு வந்து பகுத்து இதுதான் பிரச்சனைன்னு சொன்னவங்க மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன். எல்லாம் காதலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியும். ஆனால் அந்த ஆண்மை செக்ஸில் காதலில் எங்கே பிரச்சனை வரும்? விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், விருப்பம்ன்ற லெவலில் பிரச்சனை வரலாம், விரைப்புத்தன்மையில் பிரச்சனை வரலாம், பெனிட்ரேஷன், உச்சகட்டம், இப்படி இதை பகுத்து இந்த இடங்கள்ல எல்லாம் பிரச்சனையே வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தது மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன். அவங்க வந்து ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்கன்னா 80% மன ரீதியான பிரச்சனை, 20% உடல் ரீதியான்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஆய்வுகள் வந்து 80% உடல் ரீதியான காரணங்கள். நம்ம இப்போ நிறைய சொன்னோம், மருந்து மாத்திரையிலேருந்து கேன்சர் வரைக்கும், டயபெட்டிஸ்லேருந்து பிபி வரைக்கும், ஸ்மோக்கிங்லேருந்து ஆல்கஹால் வரைக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. 20% மன ரீதியான காரணங்கள், தேவையில்லாத பயங்கள், குழப்பங்கள், பதட்டங்கள், நாளைய பற்றிய பயம், நேற்றைய பற்றிய கவலை, நேற்று நடந்ததை பற்றிய மன உளைச்சல், இப்படி எல்லாமே காரணங்கள். இதை தவிர உறவுகளில் வர்ற பிரச்சனைகள் எளிமையாக நமக்கு எடுத்துக்கிறதுல வாய்ப்பு குறைவாக இருக்குது. நம்ம என்ன பழகலை, அப்படி நம்ம பார்ட்னர் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பதட்டமாயிடுறோம். நம்ம ஒருத்தர் சின்னதாக ஏமாத்திட்டாரு, நம்ம நண்பர்கள் அல்லது உறவினர்கள்லாம் பதட்டப்படுறோம். பொதுவாக வந்து நாம் நிலைமையை நம்ம ஓரளவுக்கு தெளிவாக வச்சுக்கலாம். எல்லார்ட்டையும் ரொம்ப எதிர்பார்க்கறது, அவங்க நேர்மையாக தான் நடப்பாங்கன்றதுல பல குழப்பங்கள் இருக்குது. பல பேர் அப்படி இருக்கிறது இல்லை. அவங்க ஒரு நியாயம் வச்சுக்கிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அது நம்மளை கடுமையான மன உளைச்சலில் வருது. நாங்கள் பார்க்குற பாதி பேஷண்ட் வந்து நான் அதை விட்டேன், இதில் விட்டேன், இந்த அல்லது ஏதாவது ஒரு வகையில் பிஸ்னஸில் அல்லது வியாபாரத்தில் ஏதாவது ஒரு ஏரியாக்களில் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு ஏமாந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் கடுமையாக செக்ஸ் பிரச்சனையை கொண்டு வரும். அப்போது மன ரீதியான காரணங்கள், உடல் ரீதியான காரணங்கள், உறவுல வரக்கூடிய பிரச்சனைகள், தம்பதிகளுடைய உறவு, சோசியல் காரணங்கள். சில நேரம் கணவன் மனைவி ஓகேயா இருப்பாங்க, மாமியார் ஒடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க மருமகள் வந்து எல்லார் மேலேயும் கோபம் இருக்கும். அல்லது ஒப்பிடுவாங்க, இந்த என் அக்கா நான் நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி வசதியாக இருக்கா, நான் வசதியாக இல்லை, இதுக்கு காரணம் என் கணவர் அவங்க வீட்டுக்காரங்க, இப்படி ஏதாவது ஒரு ஒப்பீடு. பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. சொசைட்டி, உங்களுக்குள்ள உறவினர்கள், உறவுகளில் இருக்க பிரச்சனைகள், உங்கள் கணவன் மனைவி உறவு, உடல் ரீதியான காரணங்கள், மன ரீதியான காரணங்கள், இப்படி நிறைய இருக்குது. பொதுவாக நீங்கள் உங்களால் இந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி செய்ய முடியலைன்னா கண்டிப்பாக மருத்துவர்கள் அணுகுங்க, இதை அவங்க தீர்த்து வச்சுருவாங்க. உடலுறவு விரைப்புத்தன்மை அப்படின்றது வந்து ஆல் ஆர் நன் அப்படின்ற ஒரு ரூலில் வராது. இருந்தால் முழு விரைப்போடு இருக்கும், இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி போன மாதிரி டப்புன்னு எல்லாம் ஆஃப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி எப்போ வரும் அப்படின்னா, உயரத்துலேருந்து நீங்கள் விழுந்தீங்கன்னு வச்சுங்க, எலும்பு தண்டு வடத்தில் அடிபட்டதுன்னா மொத்தமும் இயங்காமல் போயிடும். நான் திருநெல்வேலியில் ஒரு இளைஞன், அப்போ தான் திருமணமாகி குழந்தை இருக்கு, இவர் வந்து ஆற்றுல வந்து தலைக்கு பல்ட்டி அடிக்கிறார். நேர தலை போய் அடி வாங்கி கழுத்து எலும்புகள் நொறுங்கி கழுத்துக்கு கீழே அப்படியே எந்த பாட்டும் இயங்கலை. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முற்றிலும் அப்படி துண்டிக்கப்பட்ட மாதிரி எரெக்ஷன் போயிடும். அல்லது மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் ஆங்கிலத்தில் இருக்குது. முதுகு தண்டுவடத்தில் ஒரு இடத்துல அப்படி கட் ஆயிரும். எலக்ட்ரிசிட்டியை நம்ம தரையை தோண்டும் போது கட் பண்ணி விடுற மாதிரி டக்குன்னு கட் பண்ணி விட்டுரும் அந்த இடத்துல. அங்கேருந்து கரண்ட்டு மேலேயும் கீழேயும் போகாது. ஸோ அந்த பகுதிக்கு எந்த இடத்துல கட் ஆகுதோ அது கீழே இருக்க பாகங்கள் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி சில கண்டிஷனில் தான் கரண்ட்டு போட்டால் எரியுது, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுதுன்ற மாதிரி 100% போகும். உண்மையில் ஆண்மை குறைவு அப்படி டக்குன்னு ரொம்ப வர்றதில்லை, ஸ்லோவாக வரும், கண்ணுக்கு தெரியாமல் வரும். முதல்ல வந்து சில முழுமையாக செக்ஸ் பண்ணிட்டு இருக்கு, முடிக்க முடியாது, பாதியில் நீ குறையலாம்.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனைவி வீட்டு போகும்போது பண்ண முடியாது, சுய இன்பம் பண்ண முடியும். ஏன்னா சுய இன்பம் பண்ணுறதுக்கு விருப்பத்தன்மை ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். 4 கிரேடு சொல்கிறோம், ஆண்மை குறை வந்து 4 கிரேடு. கிரேடு 4ன்றது தான் நார்மல் வாழைக்காய் மாதிரி இருக்கும், அது முழுமையான விரைப்புத்தன்மை. கிரேடு 3ன்றது தோலோடு கூடிய வாழைப்பழம் போல, இதுலேயும் செக்ஸ் பண்ணிடலாம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தெரியும். கிரேடு 2ன்றது உரித்த வாழைப்பழம் போல், இதில் செக்ஸ் பண்ண முடியாது, பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் சுய இன்பம் பண்ணலாம். கிரேடு 1ன்றது ஒரு அழுகிய வாழைப்பழம் போல், இல்லை ரப்பர் மாதிரி இருக்கும், இதில் சுய இன்பம் பண்ண முடியும், ஆனால் செக்ஸு கொஞ்சம் கூட பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு கிரேடாக தான் மோசமாயிட்டு இருக்கு. கிரேடு 4லேருந்து கிரேடு 3க்கு வரும், அப்புறம் கிரேட் 2க்கு வரும். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே இருக்கும் பிரச்சனை. அது ஹார்மோன்களால் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளால் இருக்கலாம். சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணல, அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை ரிவைஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில நேரங்களில் தான் அது சாத்தியம். பெரும்பாலான நேரங்களில் இரத்த குழாய்கள் அடைபட்டுரும். ஆணுறுப்பில் இருக்கிற இரத்த குழாய்கள் 1லேருந்து 2 மில்லிமீட்டர் இருக்கும். அது ஈஸியாக எந்த நோயினாலையும் பாதிக்கப்பட்டு இரத்த குழாயில் அடைபட்டுரும். போதுமான அளவுக்கு ப்ரெஷர் உள்ளே போனால் தான் ஆணுறுப்பு அவ்வளோ டைட்டாக, கார் டயரில் கார் ஏறுற மாதிரி அந்த ஏர் போயிட்டு டைட்டாக நிற்கிற மாதிரி அவ்வளோ விரைப்போடு இருக்கும். அந்த இரத்த குழாய் பழுதுபடும் போது அவ்வளோ ப்ரெஷர் அங்கே ஏறாது. அப்போது காற்று இல்லாத காரை நம்ம ஓட்ட முடியாது, சிக்கல் இருக்குது நமக்கு. அது மாதிரி விரைப்புத்தன்மை இல்லாத போது செக்ஸில் ஈடுபட முடியாது. அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு சுமாராக விரைப்புத்தன்மை வரலாம், மனைவி கிட்ட போகும்போது வராமல் இருக்கலாம். இன்னொரு விஷயம், எல்லா நேரமும் விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கிற குளோபல் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். எல்லா நேரங்களையும் எல்லா இடங்கள்லையும் விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். பர்டிகுலர் பெர்சன்ட்டை மட்டும் அப்படி இருக்கலாம், மனைவி கிட்ட மட்டும் அப்படி இருக்கலாம், வேறு பெண்கள்கிட்ட செக்ஸ் பண்ண முடியும். இல்லை மனைவி கிட்ட நல்லா பண்ண முடியும், வேறு பெண்கள்கிட்ட புது பெண்கள்கிட்ட போகும்போது பண்ண முடியாமல் இருக்கலாம். இண்டிவிஜுவல் அல்லது பிளேஸ் ரிலேட்டட். இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டரில் வந்து செமன் கலெக்ட் பண்ணி கொடுங்க, ஐயுஐ பண்ணணும், டெஸ்ட் பேபி பண்ணணும்னு ஒரு கண்டெய்னரை கையில் கொடுத்துருவாங்க. அங்கே விரப்பே வராது, வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு. அப்போது சில அவரால் வீட்டில் பண்ண முடியும், வெளியில் போய் ஒரு இடத்துல புது இடத்துல பண்ண முடியாது. இப்படி பல பரிணாமங்கள் இருக்குது அதுக்கு. அதனால் இப்படி இருக்கிறது இயல்பான விஷயந்தான். தொடர்ந்து அது மாதிரி நீடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை பாருங்கள். இன்றைக்கு அற்புதமான மருந்துகள் இருக்குது, இதை எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்.